ஹாய், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் ஹிந்தி. மத்தியமா தேர்ட் லெசனில் இருக்கிற எஸ்ஏவையும் எக்ஸசைஸையும் இன்றைக்கி பார்க்கலாம். பார்ட் 3, பினா ஜட்கா பேட் அப்படின்னா வேர் இல்லா மரம் அப்படின்னு அர்த்தம். பினா அப்படின்னா வித்தவுட் அப்படின்னு அர்த்தம். ஜட்னா வேர், பேட்னா மரம். एस्से पेज नंबर 207, फर्स्ट पैरा. एक राज दरबार में एक व्यापारी संदूक के साथ जाता है. एक राज दरबार में ஒரு ராஜசபையில் एक व्यापारी ஒரு வியாபாரம் பண்ணுறவர் संदूक के साथ, संदूक அப்படின்னா ஒரு பெட்டி அப்படின்னு அர்த்தம். பெட்டியோட போகிறாரு. वह कहता है कि संदूक के अंदर की सींस से वह बिना बीज व पानी के पेड़ उगा सकता है. वह कहता है कि அவர் சொல்கிறாரு, சந்தூக் கே அந்தர் கி சீஞ்சே சே, அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற சீன்ஸேனா சீன்ஸ் அப்படின்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். வஹ் அது, பினா பீஜ் வ பானி, பினா பீஜ்னா விதை இல்லாமல், வா பானி தண்ணியும் இல்லாமல், பேட் உகா சக்தக மரம் வளரக்கூடியது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. விதையும் கிடையாது, தண்ணியும் ஊற்ற வேண்டியதில்லை, ஆனால் அந்த மரம் வளரும். உகா அப்படின்னா வளருதல் அப்படின்னு அர்த்தம். दरबार में यह चुनौती भी रखता है कि इस रहस्य को अगर कोई पहचाने तो वह दरबार में नौकरी करने को तैयार रहेगा. दरबार में यह चुनौती भी रहता है. दरबारिல் இந்த சவால், चुनौती அப்படின்னா சவால் அப்படின்னு அர்த்தம். சவாலையும் விடுறாரு. என்ன அப்படின்னா, இஸ் ரகசியக்கோ அகர் கோஹி பக்ஷானேன் தோ, இந்த ரகசியத்தை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, வக்னா இங்கே அந்த வியாபாரியை மென்ஷன் பண்ணுது. தர்பாரில் நௌக்கரி கர்னேக்கோ தயார் ரஹேங்கா, வேலை, அந்த தர்பாரில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நான் செய்யறதுக்கும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி சொல்கிறார். दरबार का कोई भी सदस्य इसके लिए तैयार नहीं होता. दरबारिல் கோயி பி ரசஹசியா, யாருக்குமே எதுவுமே தெரியலை, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இஸ்கேலியே, அதனால் யாருமே தயாராக இல்லை வெளியே முன்னாடி வந்து இதுதான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு. सेकेंड पैरा. सभा में उपस्थित गोनुजा उस चुनौती को स्वीकारते हैं. सभा में उपस्थित गोनुजा, சபையில் उपस्थितனா இருந்தவர், கோனுஜா உஸ் சுனௌத்தி கோ அவர் விட்ட சவாலை ஸ்வீகார்த்தே ஹை எடுத்துக்கிறாரு. அவருடைய சவால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோனுஜா அப்படின்னு ஒருத்தர் வராரு. நம்ம தமிழில் தெனாலிராமன் கதைகள் எவ்வளோ ஃபேமஸோ அந்த மாதிரி வந்து இங்கே கோனுஜா அப்படிங்கிற ஒருத்தர் அங்கே ஃபேமஸ். पर उसका शर्त यह है कि उस व्यापारी को अपनी संदूक के साथ रात भर उसके साथ काटना है. पर ஆனால் உஸ்கா ஷர்த் யக் ஹை, ஆனால் அவர் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, உஸ் வியாபாரிக்கோ அப்னி சந்தூக் கே சாத், அந்த வியாபாரி அவர் கூட அந்த பெட்டியும் இருக்கணும். ராத் பர் இரவு முழுவதும் உஸ்கே சாத்னா இங்கே வந்து கோனுஜாவோட காட்னா ஹை கழிக்க வேண்டும். அதாவது கோனுஜா அந்த வியாபாரி அவர் கையில் வச்சுருக்கிற பெட்டி. ஸோ மூணு பேர் ஒரே இடத்துலையே அந்த நைட் ஃபுல்லாக வந்து ஒரே இடத்துலையே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் சொல்கிறார். வியாபாரி தத்தா सभासद की मंजूसी से उसका प्रबंध होता है. வியாபாரி மற்றும் சபாசத் கி மஞ்சூசி அப்படின்னா சபையில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுமே உஸ்கா பிரபந்த் ஹோத்தா ஹை, பிரபந்த்னா அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிறாங்க. रात के समय गोनुजा को अपनी वाक चातुर्य से पता चलता है कि व्यापारी के द्वारा उगाए जाने वाले पेड़ रात में ही अच्छे लगते हैं और उसमें रंग बिरंगे फूल भी खिलते हैं.
ராத் கே சமயம் அந்த நைட் டைமில் வந்து கோனுஜா வந்து இவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார். பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது வாக் சாதுரியசே அவருடைய பேச்சு திறமையினால் பத்தா சல்தா ஹை கி என்ன தெரிய வருது அப்படின்னா வியாபாரி கே துவாரா உகையே ஜானே வாலே அவர் வளர்க்கக்கூடிய மரம் ராத் மேஹி இரவில்தான் அச்சே லகத்தே ஹே நல்லா வளரக்கூடியது. அவர் உஸ்மே அதில் ரங்கு பிரங்கே ஃபூல் பி விதவிதமாக கலர்ஃபுல்லாக பூக்களும் பூக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்சில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த பேராகிராஃப். दूसरे दिन दरबार में गोनुजा कुछ आतिशबाजी छोड़ता है तो राजा गुस्सा करते हैं. அடுத்த நாள் காலையில் தர்பாருக்கு வந்துட்டு கோனுஜா என்ன பண்ணுறாரு, குச் ஆட்சபாஜி அப்படின்னா புஸ்வானத்தெலாம் வந்து அந்த தர்பார்லேயே விடுறாரு. இதை விட்ட உடனே ராஜாவுக்கு இதை பார்த்தோன்னே இதை தர்பாரில் வேறு ஏதாவதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துடுச்சு. சின்ன பிள்ளை மாதிரி தர்பாருக்குள்ளே போய் இப்படி விட்டு விளையாடிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ராஜாவுக்கு கோவம் வந்துட்டு திட்டுறாரு गोनुजा. तभी गोनुजा यह कहता है कि यही चीज व्यापारी के संदूक में छिपी हुई है. இப்போ கோனுஜா சொல்றாரு யஹி சீன்ஸ் இந்த பொருள் தான் வியாபாரிக்கே சந்தூக்மே வியாபாரியினுடைய பெட்டியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜோ பினா பீஜ் வ பானி கே பேர் உகா சக்தா ஹை இதுதான் வந்து விதையும் இல்லாமல் தண்ணியும் விடாமல் வளரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கோனுஜா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. राजा को ये सब मालूम होने पर गोनुजा की प्रशंसा करते हैं और पुरस्कार भी देते हैं. இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா கோனுஜாவை வந்து ராஜா வந்து பிரசன்சா கர்த்தேனா பாராட்டுறாரு மற்றும் அவரை பாராட்டி பரிசும் கொடுக்குறாரு. पेज नंबर 193 हिंदी में अर्थ लिखिए. फर्स्ट वन संदूक पेटी அப்படின்னா பெட்டி. செகண்ட் उपहार तोहफा அன்பளிப்பு. वातावरण परिस्थिति सिचुएशन. आतिशबाजी पटाखे पटासु. मायूस उदास कवலை அடைதல். बातचीत संवाद कॉन्वर्सेशन. पेज नंबर 194 ऑपोजिट्स. फर्स्ट वन ஞானி அப்படின்னா ஞானி அறிஞர் அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட் அஞ்ஞானி அறியாமை. செகண்ட் ஒன் பண்டித்னா பண்டிதர். மூர்க் அப்படின்னா முட்டாள். தேர்ட் ஒன் ஸ்வீகார்னா ஏற்றுக்கொள்ளுதல். அஸ்வீகார்னா மறுத்தல். ஃபோர்த் ஒன் நிஷ்சிந்த கவலை இல்லாமல். ஆப்போசிட் சிந்தித்னா கவலையுடன். துஷ்டதா அப்படின்னா வந்து வெறுப்பு. ஆப்போசிட் சஜ்ஜனதானா மென்மை. சிக்ஸ்த் ஒன் பிரசன்சனிய அப்படின்னா பாராட்டத்தக்க. நிந்தனிய அப்படின்னா நிந்திக்கத்தக்க. पेज नंबर 195 जोड़े बनाइए मैच द फॉलोइंग. फर्स्ट वन व्यापार की संदूक के साथ राजा के दरबार में आया. व्यापारी பெட்டியுடன் ராஜாவின் ராஜசபைக்கு வந்தார். செகண்ட் ஒன் பினா பானி கே பேட் உகாத்தா ஹூ தண்ணீர் இல்லாமல் மரத்தை வளர்க்கிறேன். थर्ड वन रात भर दोनों ने संदूक की रखवाली की இரவு முழுவதும் இருவரும் பெட்டியை காவல் காத்தார்கள். फोर्थ वन संदूक में आतिशबाजी का सामान था. संदूक में ना பெட்டியில் आतिशबाजी का सामान पटासु பொருட்கள் இருந்தன. फिफ्थ वन व्यापारी मायूस हुआ क्योंकि गोनुजा ने रहस्य बता दिया. வியாபாரி வந்து மாயூஸ் அப்படின்னா கவலைப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஏன் கவலைப்பட்டார் அப்படின்னா கோனுஜா அந்த கோனுஜா அப்படிங்கிறவர் ரகசிய பதாதியா ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டாரு. पेज नंबर 197 वाक्यों में प्रयोग कीजिए. फर्स्ट वन भांति भांति அப்படின்னா விதவிதமாக. पेड़ों में भांति भांति के फूल खिलते हैं.
மரங்களில் பாந்தி பாந்தினா விதவிதமாக, ஃபூல் கில்தே ஹைனா பூக்கள் பூக்கின்றன. செகண்ட் ஒன் கமால் அப்படின்னா அற்புதம் அப்படின்னு அர்த்தம். व्यापारी ने अपना कमाल आतिशबाजी के द्वारा रात में दिखाया. வியாபாரி தன்னுடைய அற்புதத்தை ஆட்சபாஜி கே துவாரா அந்த அங்கே இருக்கிற பட்டாசு மூலமாக ராத் மே இரவில் காட்டினார். தேர்ட் ஒன் ஜரூரத் அப்படின்னா தேவை. சந்தூக் கே நிக்ரானி கே லியே ராத் பர் பஹரேதார் கி ஜரூரத் ஹை. சந்தூக் நிக்ரானி, நிக்ரானி அப்படின்னா வந்து காவல் காப்பதற்காக, பெட்டியை காவல் காக்கிறதுக்காக ராத் பர் இரவு முழுவதும் பஹரேதார் கி ஜரூரத் காவல் அவசியமாக இருக்கிறது. ஃபசல் அப்படின்னா விளைச்சல். ஃபசல் ஹரி பரி அச்சி லக்தி ஹை. நெற்கதிர் பசுமையாகவும் நன்றாகவும் இருக்கிறது. லாஸ்ட் ஒன் அவாக் அப்படின்னா வந்து வாயடைத்து போதல். கோனுஜா கி பாத் சுன்கர் வியாபாரி அவாக் ரஹ் கயா. கோனுஜாவினுடைய வார்த்தைகளை கேட்டவுடன் வியாபாரி வாயடைத்து போனார். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 200 வந்து காம்ப்ரிஹென்ஷன். இந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். லெசன் பேஜ் நம்பர் 29 இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு முறை பாஸ் பண்ணிவிட்டு அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க. நான் கொஷின் ஆன்சர்ஸ் டேரெக்டாக சொல்லித்தரேன். पेज नंबर 200 இருக்க क्वेश्चन आंसर्स பார்க்கலாம். फर्स्ट वन, रात भर संदूक की रखवाली कौन करते रहे. இரவு முழுவதும் சந்தூக் கி ரக்வாலி அந்த பெட்டியை யார் காவல் காத்து வந்தனர். रात भर संदूक की रखवाली व्यापारी और गोनुजा दोनों करते रहे. ராத் பர் இரவு முழுவதும் சந்தூக் கி ரக்வாலி அந்த பெட்டியை வந்து வியாபாரி மற்றும் கோனுஜா தோனோன் இருவரும் காவல் காத்து வந்தனர். நீங்கள் கவுன் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வியாபாரி அவர் கோனுஜா தோனோன் அப்படின்னு போட்டால் போதும். செகண்ட் ஒன், கோனுஜா சே கவுன் மிலா தா. கோனுஜா யாரை சந்திச்சார். கோனுஜா சே ஏக் வியாபாரி மிலா தா. ஒரு வியாபாரியை சந்தித்தார். கவுன் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வியாபாரி அப்படிங்கிறத எழுதினா போதும். பேடோன் மே கைசே கைசே ஃபூல் கில்தே ஹை. மரங்களில் எப்படிப்பட்ட பூக்கள் பூக்கின்றன. பேடோன் மே பாந்தி பாந்தி கே ஃபூல் கில்தே ஹை. பாந்தி பாந்தினா விதவிதமாக, அந்த கைசை கைசைங்கிறது பாந்தே பாந்தி அப்படின்னு போட்டால் போதும். மரங்களில் விதவிதமாக பூக்கள் பூக்கின்றன. பேஜ் நம்பர் 202 क्वेश्चन आंसर्स பார்க்கலாம். निम्नलिखित प्रश्नों के उत्तर 5 वाक्यों में लिखिए. 5 लाइन्ஸில் நீங்கள் வந்து क्वेश्चन आंसर எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. फर्स्ट वन, राजा के दरबार में कौन आया, क्या लेकर आया और उसने क्या चुनौती दी. ராஜா கே தர்பார் में ராஜாவோட ராஜசபையில் யார் வந்தார், क्या लेकर आया என்ன கொண்டு வந்தார், उसने क्या चुनौती दी அவர் என்ன சவால் விட்டார். இந்த 3 क्वेश्चन கூட நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ ராஜா கே தர்பார் மே ஏக் வியாபாரி சந்தூக் லேக்கர் ஆயா. ராஜாவோட தர்பாருக்கு ஏக் வியாபாரி ஒரு வியாபாரி சந்தூக் லேக்கர் பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்தார். उसने गर्व से कहा कि वह बिना बीज एवं पानी के पेड़ उगा सकता है. उसने गर्व से அவன் ரொம்ப கர்வமாக சொல்கிறான். वह बिना बिना विदाउट बीज विदैइன்றி एवं पानी நீரின்றி पेड़ उगा सकता है மரம் வளர்க்க முடியும். उसकी चुनौती यह थी कि अगर कोई उसके संदूक में रही हुई चीज़ को पहचानेगा तो वह दरबार से नौकरी करके के लिए तैयार रहेगा. उसकी चुनौती அவருடைய சவால் यह की இதுதான். अगर कोई उसके संदूक में யாராவது அவருடைய பெட்டியில் இருக்கிறத சீன்ஸுக்கோ பக்ஷானேகா கண்டுபிடிச்சிட்டாங்க, பெட்டிக்குள்ளே இருக்கிற பொருளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா தோ வக் அப்போது அவர் தர்பாரில் நௌக்கரி கர்னே கேலியே வேலை செய்யறதுக்கும் தயார் ரஹேகா தயார் வேலை செய்யறதுக்கும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சவால் விடுறார்.
सेकेंड क्वेश्चन 203 पेज नंबरல இருக்கு. गोनुजा संदूक के रहस्य को कैसे समझ गए? கோனுஜா வந்து அந்த பெட்டியோட ரகசியத்தை எப்படி புரிந்து கொண்டார்? आंसर, व्यापारी की चुनौती को गोनुजा स्वीकारता है. व्यापारिயினுடைய அந்த சவாலை கோனுஜா வந்து ஏற்றுக்கொண்டார். पर यह शब्द रहता है कि ஆனா அவர் வந்து ஒரு கண்டிஷன் போடுறாரு. एक रात का पूरा समय व्यापारी को अपने संदूक के साथ गोनुजा के यहाँ ठहरना है. एक रात का पूरा ஒரு நைட்டு ஃபுல்லாக வியாபாரிக்கோ அந்த வியாபாரி अपने संदूक के साथ தன்னுடைய பெட்டியுடன் கோனுஜாவோட यहाँ ठहरना है அந்த இடத்துல தங்கியிருக்கணும். रातों गत गोनुजा ने यह पता लगा लिया कि व्यापारी के द्वारा उगाए जाने वाला पेड़ रात को ही अच्छा रहेगा और उसमें रंग बिरंगे फूल भी खिलेंगे. रातोंगत அப்படின்னா இரவு போக போக கோனுஜானே யஹ் பத்தா லகா லியா கி அவருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வியாபாரிக்கே துவாரா வியாபாரி மூலமாக உகாயே ஜானே வாலா பேடு அவரால் அவர் அந்த சொல்கிற அந்த வளரும் மரம் வளரும் அப்படின்னு சொல்கிறது எப்படிப்பட்ட மரமாக இருக்குது அப்படின்னா ராத்கோஹி இரவில்தான் அச்சா ரகேகா இரவில்தான் நன்றாக இருக்கும். और उसमें रंग बिरंगे फूल भी खिलेंगे அது வளர்றது மட்டும் இல்லாமல் கலர் கலராக பூக்களும் பூக்கக்கூடியது அப்படின்னு வந்து அவருடைய வாக்கு சாதுரியம் மூலமாக இவருக்கு தெரிய வருது. வஹ் ஹட்ஷபாஜி கே அலாவா குச் நகி ஹோ சக்தா அது பட்டாசு தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது அப்படின்னு இவர் வந்து மனசில் கெஸ் பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறது மூலமாக. இஸ் பிரகார் கோனுஜா கோ சந்தூக் கா ரகசிய சமஜ் மே ஆ கயா இந்த விதத்தில் கோனுஜா அந்த பெட்டியின் ரகசியம் இப்படி தான் வந்து அவருக்கு வந்து புரிய வந்தது அப்படின்னு முடிச்சிருக்கோம். தேங்க்யூ.